ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. மஷ்ரூம் ஒரு 3 பாக்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகு, சீரகம், சோம்பு போட்டு பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. மஷ்ரூமை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இதை வந்து வெந்நீர் வச்சு அதில் ரொம்ப கொதிக்கக்கூடாது, தண்ணி சூடானா மட்டும் இருந்தால் போதும். அந்த வெந்நீரில் நம்ம மஷ்ரூம் இதுமாதிரி போட்டுக்கலாம். வெதுன்னு தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும், ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது தண்ணி. அப்புறம் மஷ்ரூம் அதிலே வெந்துடும். ஸோ சூடாக இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா அதில் வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிருமி இதெல்லாம் போகிறதுக்காக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதை என்ன பண்ணணுன்னா, தண்ணியில் இது மாதிரி போட்டுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். அதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டு நல்லா உப்பு, கல் உப்பு கரையணும், மஞ்சத்தூள் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகணும், லெமனும் எல்லாத்தோட சேரணும். தண்ணி பாருங்கள், ஆவி வர அளவுக்கு சூடு வச்சுருக்கணும். கொதிக்க மட்டும் விட்டுறாதுங்க தண்ணியை. இந்த பதத்தில் நம்ம ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமே நம்ம அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுடு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ண பாருங்கள், அதுலேருந்து திருப்பியும் நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வானல் காஞ்சிருச்சு. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 பட்டை துண்டு, ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். லவங்கப்பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். அதோட பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டால் தெரிக்கும். ஸோ முதல்ல நான் வெங்காயம் தக்காளி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அதோட கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடையே நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இந்த கலரில் மாறிட்டு வருது பாருங்கள். நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதில் தேவையான மசாலாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஏன்னா நம்ம வந்து கடைசியில் மிளகு, சீரகம்லாம் அரைச்சி போடுவோம். ஸோ இஞ்சி பூண்டுலேயும் காரம் இருக்குது. பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். அதனால் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் தனி மல்லித்தூள். கொஞ்சமாக கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா தூள்லாம் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பச்சை வாசம்லாம் போயிடும், மிளகாத்தூளோட பச்சை வாசம். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம இதில் தண்ணி பாருங்கள், அரிஞ்சு வச்சதுலேயே தண்ணி எப்படி வருது பாருங்கள். அதனால் இது அரிஞ்சு வச்சோன்னா நம்ம இதில் போட்டு வதங்குறப்பவும் கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணி விடும் பாருங்களேன். நல்லா இப்போ இந்த மசாலாவோட இது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா மசாலாவோட மிங்கிள் ஆகிற மாதிரி மஷ்ரூம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம வந்து கொஞ்சமாக இது போட்டோம் நம்ம உப்பு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
மஷ்ரூமுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் போடலை வெங்காயம் தக்காளிக்கு, இப்போ சேர்த்து போட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணியெலாம் இருக்கும், அது எல்லாமே அப்படியே இதில் அப்படியே இறங்கி வரும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இது வேகிறதுக்கு. இதுலேயே ஏற்கனவே தண்ணி வர்றதுனால நம்ம திட்டமாக தண்ணி ஆட் பண்ணிட்டால் போதும் கிரேவிக்கு. இது மாதிரி நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்களேன். 2 நிமிஷம் மூடி வச்சதில் தண்ணி பாருங்கள், இதுலேயே வந்து நான் தண்ணி ஊற்றின மாதிரி வந்திருக்கேன். நான் தண்ணியே ஊற்றலை. எப்படி பாருங்கள், தண்ணி வந்து அப்படியே அதுலேயே வேகுது பாருங்களேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வேகிறதுக்காக இந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா வேகணுன்றதுனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 டம்ளர், சின்ன டம்ளரில் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மஷ்ரூம் வேகணும், அதுக்காக ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், இப்படி இந்த அளவு இருந்துச்சுன்னா மஷ்ரூம் வெந்து வரதுக்கு சரியாக இருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா இப்பயே சேர்த்துக்குங்க. பாருங்கள், மஷ்ரூம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு அந்த பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க, அதை வந்து 3யுமே நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அந்த கொஞ்சம் பச்சை வாசம் பெருஞ்சீரகத்தோட பச்சை வாசம்லாம் போகணும் இல்லைங்களா. ஸோ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி. பாருங்கள், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ்லேயும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, தோசை, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.